Hello friends, welcome to Steffi Ulagam. இன்னைக்கு மறுபடியும் நம்ம தோட்டத்துல தான் இருக்கேன். இன்னைக்கு என்ன அப்படினா நிறைய பட்டாணி காய்ச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி தான் முளைக்க போட்டேன். வெண்டைக்காய் செடி எடுத்த மாதிரி டெய்லி போய் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். கடைசில வந்து வெயில் வந்ததுல வந்து எதுவுமே காய்க்கல, செடியெல்லாம் பட்டு போச்சு. செகண்ட் டைம் முளைக்க போட்டேன். அப்போ வந்து மொத்தத்துல வந்து ஒரு 3-4 பாட் தான் காய்ச்சது. அதுக்கப்புறம் காய்க்கல. அதனால சரி இந்த வாட்டியும் வராது அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்ணேன்னா கேரட்லாம் முளைக்க போட்டிருந்தோம்ல, அதுக்கு பின்னாடி வந்து ஒரு 7 ஸ்பாட்ல அது வந்து ஓரமா ஒரு 7 இடத்துல வந்து சும்மா ஒரு பட்டாணி போட்டு விட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து முளைக்கல ரொம்ப. அதுக்கப்புறமா அந்த வெயில் போனதுக்கு அப்புறமா டக்குன்னு ரொம்ப அழகா நிறைய வந்து அவ்வளோ பூ பூத்து இப்போ வந்து நிறைய அந்த பட்டாணி அந்த பாடோட நிறைய இருக்கு. எல்லாமே வந்து ஓரளவுக்கு வந்து நல்ல பெருசாகி இருக்கு. இங்க பாரு, இங்க பாத்தியா? இது என்ன செடிடா? பீஸ். பீஸ் பட்டாணி. அப்பா இதுல வச்சிரு. பாரு எல்லாத்தையும் பாரு. போ வா, நிறைய இருக்குடா. அப்படியே வாயெல்லாம் பல்லு மொமெண்ட். அவ்வளோ பட்டாணி. இரு அம்மா இங்கே படிக்கிறேன், நீ அது படி. மெதுவாடா மெதுவாடா. நேற்றுக்கு வந்து பயங்கர சூறாவளி காற்று. அதில் வந்து நம்ம இவ்வளோ தானே சப்போர்ட் கொடுத்துருப்போம். இந்த செடியெல்லாம் அப்படியே தூக்கி வாரி போட்டுடுச்சு. அதில் வந்து இந்த இடம்லாம் உடஞ்சிருச்சு. நான் அது வரைக்கும் ரொம்ப நல்லா இருந்தது, அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து நான் கவனிக்கல, பார்த்தா எல்லா செடியும் வந்து இந்த இடத்துல உடஞ்சிருக்கு. அது பே இந்த இது பாரு பயங்கர பெருசு, பார்த்தியா? சரி கொடுப்பேன்டா, தாடா. நேற்றுக்கு சூறாவளியில் உடஞ்சதுனால இதுக்கப்புறம் வருமானு தெரில. அதனால இந்த சின்ன அந்த உள்ள பெருசாக ஃபார்ம் ஆகாததையும் பறிக்க போகிறேன். இதை வந்து லைட்டாக நம்ம வந்து பீன்ஸ் பொரியல் மாதிரி வைக்கலாம் அப்படின்னாங்க. இவ்வளோ கிடச்சிருக்கு இன்னைக்கு. இதில் வந்து ஒரு சிலதெல்லாம் கொஞ்சம் சின்னது. இதை வந்து நம்ம இப்போ உடைப்போமா காமிக்கிறேன். இதை வந்து இந்த பார் உள்ள பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தா எப்படி இருக்குல்ல, செம்ம. என்ன தெரியல, இதுல வைடா, ஒரு வாரத்துல இதுக்குள்ள வைடா. ஓரமா விட்டுடா. ஓரம் தடா. இங்க பட்டாணி பட்டாணி பட்டி இல்லடா, பட்டாணி பட்டாணி. ஒரே ஒரு பிங்க் முள்ளங்கி மட்டும் இருக்கு, மீதி எல்லாமே ஒயிட் தான். கொத்தமல்லி செடி வந்து இப்போ தான் விதை போட்டு முளைக்க வச்சுட்ருக்கேன். அது வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஃபுல்லாக எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறமா நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இன்னைக்கு மறுபடியும் ஒரு ட்ரையல் வீடியோ மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கேன். நம்ம ஏற்கனவே வந்து போபா சாக்லேட்லாம் பண்ணோம். அந்த வரிசையில் இன்றைக்கி வந்து மோச்சி பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க மோச்சி ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்ட்டு. இது வந்து அலாண்ட்ராக்கும் ரொம்ப பிடிக்கும். ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் பார்த்துடலாம். சுமார் 1.25 வருஷத்துக்கு முன்னாடி என்னாச்சு அப்படின்னா, ஃப்ளாஷ்பேக். எல்லாத்துலேயும் ஒரு கடியாடா கடிச்சு வைப்பாங்க. உனக்கு ஒரே ஒரு ஐஸ் தானே வேணும்? எல்லாத்துலேயும் இப்படி ஒரு கடி கடிச்சு வைப்பாங்களா? நோவா வை. உனக்கு எத்தனை ஐஸ் வேணும்? எத்தனை ஐஸ் வேணும்? 5 ஐஸ் வேணுமா? சரி ஓகே. 1 2 3 4 5. அப்போ இதை உள்ள வச்சுருவோமா? ஏன்? மோச்சிங்கிறது வேற ஒன்றும் இல்லை. உள்ளே வந்து ஐஸ்கிரீம் வச்சுருப்பாங்க, வெளியே வந்து அரிசி மாவு வச்சு ஒரு லேயர் மாதிரி கவர் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த சாப்பிடும்போது அந்த ஃபீல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். வெளியே வந்து அந்த ஒரு லேயர் இருக்கும், உள்ளே வந்து ஐஸ்கிரீம் இருக்கும். அது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஜாப்பனீஸ் ஐஸ்கிரீம். அது வந்து நம்ம பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்குறேன்.
ஏன்னா இது பண்ணுறதுக்கு வந்து குளூட்டனஸ் ரைஸ் ஃப்ளார் யூஸ் பண்ணுவாங்க, நிறைய ஸ்டார்ச் இருக்கிற அரிசி மாவு யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து நம்ம ஊரில் அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது, ஏன்னா ஸ்ட்ரெச்சியாக இருக்கும். அதனால என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது இருக்கவே இருக்குது நம்ம கிழங்கு மாவு. நம்ம போபா பண்ணும்போது கிழங்கு மாவு வச்சு தான் பண்ணியிருந்தோம். அதில் வந்து ஆனால் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க கிழங்கு மாவும் அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது, அதுக்கு பதிலாக நீங்கள் வேறு ஏதாவது யோசிச்சுருந்துருக்கலாம் அப்படின்ட்டு. அப்போ தான் தோணுச்சு சரி எல்லார் வீட்லேயும் இருக்கிறது வந்து ஜவ்வரிசி இருக்கும். ஏன்னா ஜவ்வரிசியும் வந்து மரவள்ளி கிழங்கோட மாவுலேருந்து தான் பண்ணுவாங்க. சரி இதுலேருந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கேன். இது வருமா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல, ஆனால் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறது எப்படியோ நமக்கு ரொம்ப பிடிச்ச வேலை, அதனால் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். நான் வந்து 1 கப் ஜவ்வரிசி வச்சு செஞ்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஏன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால நமக்கு வந்து எவ்வளோ அளவு வரும்னு தெரியாது. 1 கப் வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அடுத்த பேட்சில் வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து ஃபஸ்ட் நான் வேக வைக்க போகிறேன். அப்போ தான் வந்து நம்ம ஈஸியாக அந்த ஸ்மூத்தாக அரைக்க முடியும். 1 கப் ஜவ்வரிசி கூட வந்து 2 கப் தண்ணி இப்போ சேர்க்குறேன். எப்படியும் அதிகமாக தண்ணி தேவைப்படும். நான் ரொம்ப தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த தண்ணியெல்லாம் போகிறதுக்கு டைம் ஆகும், அதனால் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன். தேவைப்பட்டால் நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா டிரான்ஸ்பேரண்ட்டாக வேக வச்சுருக்கேன். ஹோம்மேட் கம் மாதிரி இருக்குது, நல்ல பசை அந்த ஒட்டோம்ல அது மாதிரி இருக்குது. ஆறி இருக்குது. நான் மிக்சியில் அரைக்க போகிறேன். இதை மட்டும் வச்சு பண்ணோம் அப்படின்னா நமக்கு வருமானு எனக்கு தெரில. ஒரிஜினல் ரெசிப்பியில் வந்து குளூட்டனஸ் ரைஸ் ஃப்ளார் அந்த அரிசி மாவு தான் சேர்த்துப்பாங்க. அதனால் நான் வந்து நம்மளோட அரிசி மாவு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்க்குறேன். வந்து நான் 1/2 கப் அரிசி மாவு சேர்த்து பார்க்குறேன். அதுக்கப்புறமா அந்த மாவே வந்து கொஞ்சம் இனிப்பாக தான் இருக்கும், அதனால வந்து ஒரு 1/2 கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன். ரொம்ப இனிப்பு இருக்காது, ரொம்ப லேசான ஒரு இனிப்பு லைட்டாக தெரியும், அவ்வளோதான். நம்ம வந்து வேணும்னா நம்ம அடுத்த பேட்சில் வந்து அதிகம் பண்ணவோ கம்மி பண்ணவோ செஞ்சுக்கலாம். மறுபடியும் அரைச்சிட்டு வரேன். ஸ்லைம் இல்லைடா, இது ஸ்லைம் மாதிரி இருக்குன்னு. மூச்சு சரி, இதை மிக்ஸ் பண்ணுறியா? கம் மாதிரி இருக்கா? தொட்டு பாரு. கம் மாதிரி இருக்கா? பேப்பர் ஒட்டுறியா? அப்போ கம் கம். இது திக்காக இருக்கிறனால நம்ம வந்து கிளறது கஷ்டமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த ஹல்வாலாம் இந்த மாதிரி பண்ணலான்னு நினைக்கிறேன், நல்லா வரும். நெய்யெல்லாம் ஊற்றி பண்ணும்போது இன்னும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டெக்ஸ்சர் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கு, இந்த கல் அல்வா மாதிரி இருக்கும். இப்போ வந்து எல்லாம் சேர்ந்து ஒரே இதாக வந்திருக்கு. அந்த தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு போயிருக்கு, இப்படி வந்திருக்கு. கொஞ்சம் சோள மாவு போட்டிருக்கேன். இதை வந்து அப்படியே தூக்கி மேலே வச்சுட்டு நம்மளால் ரோல் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். வரலை, இந்த மாதிரி ஆயிடுச்சு. நான் போதுமான அளவு நேரம் வேக வைக்கல அப்படின்னு நினைக்கிறேன். நான் இதை வந்து மறுபடியும் கொஞ்ச நேரம் கூட வேக வச்சு பார்க்குறேன். வந்துச்சுன்னா நம்ம இதை வந்து கண்டினியூ பண்ணுவோம். அப்படி இல்லைனா இன்னொரு பேட்ச் பாதி அளவு வச்சு செஞ்சு பார்க்கலான் இருக்கேன். இது வந்து போன தடவை விட கொஞ்சம் கூட தண்ணியாக கிரைண்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அப்போ வந்து நம்ம குக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். போன வாட்டி வந்து ரொம்ப கெட்டியாக இருந்ததுனால வந்து கஷ்டமாக இருந்தது. எனக்கு என்னவோ இதை வந்து அல்வாவாக பண்ணலான்னு தோணிகிட்டே இருக்குது. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அல்வா ரெசிபி பண்ணாலும் பண்ணுவேன். இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கல, ஏன்னா நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. நல்ல அந்த கல் அல்வா மாதிரி வரும்னு நினைக்கிறேன். இது வந்து முன்னாடிக்கு பரவாயில்ல, கொஞ்சம் ஒட்டுறது கம்மியாக தான் இருக்குது. ஒரே மூச்சு வேலைங்க. கலர் சேர்க்கணும்னா நம்ம கடைசியாக சேர்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதை குக் பண்ணும்போதே சேர்த்துருந்துருக்கணும், அப்போ தான் வந்து கரெக்டாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து அதை பிளெண்ட் பண்ணுறதுக்கே ரொம்ப டைம் ஆகுது. ஓகே, பிளெண்ட் ஆனது வரைக்கும் போதும், நம்ம வந்து டெஸ்டிங் தானே. இதில் வந்து ஒரு சின்ன தப்பு என்ன தெரியுதுன்னா, 1-2 அடிப்படாமல் இருக்கிற ஜவ்வரிசி வந்து கொஞ்சம் முழுசாக இருக்குது. நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும். இந்த மாதிரி நல்லா மெல்லிசாக நம்ம விரிக்கணும். அப்போ தான் வந்து அந்த தின் கோட் தான் வெளியே வச்சுருப்பாங்க. விரிச்சிட்டு ஒரு ஏதாவது வச்சு ரவுண்டாக கட் பண்ணிடுவோம். அரிசி மாவு வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கேன் இந்த பேட்சில். இந்த மாதிரி ஷீட் மாதிரி இருக்கா, இதை வந்து நம்ம இழுக்க முடியும். சேம் டைம் இப்படி கிழிஞ்சும் வரும், ஸ்ட்ரெச்சும் ஆகும், இந்த மாதிரியும் வரும். நம்ம வந்து மோச்சி வாங்கிட்டு வந்து கம்பேர் பண்ணலாம். ஸோ இதுக்கு அடுத்தது வந்து நம்ம நடுவில் வந்து ஐஸ்கிரீம் வச்சு கவர் பண்ணணும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து ஐஸ்கிரீம் வந்து பால் மாதிரி பண்ணிவிட்டு வைக்க போகிறேன். இப்போ தான் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 7 ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீமை வந்து பொட்டலும் மாதிரி போட்டு வச்சுருக்கேன். அப்போ தான் உள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்கு நம்ம கரெக்டாக இருக்கும். இதை வந்து ஒரு 2-3 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சதுக்கப்புறமா உள்ளே ஸ்டஃப் பண்ணி பார்ப்போம். நாளைக்கு போயிட்டு ஒரிஜினல் மோச்சி வாங்கிட்டு நம்ம ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அப்போ தான் நமக்கு தெரியும் நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோமா இல்லையான்ட்டு. மோச்சி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு வந்திருக்கேன். இங்கே வந்து இந்த சைடில் நிறைய ஐஸ்கிரீம் வச்சுருக்காங்க, அது கூட நிறையா மோச்சியும் இருக்குது. நம்ம பண்ண காம்பினேஷனில் எதுவுமே இல்லை. கிட்டத்தட்ட சிமிலர்னால் இந்த மேங்கோவும் ஸ்ட்ராபெரியும் இருக்குது.
நான் வந்து ஒரு மேங்கோ எடுக்கிறேன். நேற்றுக்கு இதை பண்ணுறப்போ ரொம்ப கரெக்டான டெக்ஸ்சரில் இருந்தது. ஆனால் நான் வந்து ஐஸ்கிரீம் ரெடி பண்ணி வைக்காததுனால வெளியே வச்சுருந்தேன். அது வந்து கொஞ்சம் ஹார்ட் ஆகிடுச்சு. அதனால் வந்து ஐஸ்கிரீமை வந்து நம்மளால் ஈஸியாக கோட் பண்ண முடியல. லைட்டாக பிஞ்சு போயிடுது. அதனால் நான் மறுபடியும் அடுத்த பேட்ச் பண்ண போகிறேன். அதனால் இந்த வாட்டி வந்து அதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம ரோல் பண்ணிவிட்டு பார்ப்போம். போன வாட்டி பண்ணது நல்லா அப்பளம் மாதிரி இருக்குது. அந்த தப்பை இந்த வாட்டி பண்ணாமல் அதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு பார்ப்போம். இதை வந்து கொஞ்ச நேரம் நம்ம அப்படி வச்சுருவோம், அது செட் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஷேப் பண்ணி பார்ப்போம். ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியே எடுத்து வச்சுருக்கேன். அதோட டெக்ஸ்சர் வந்து அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நல்ல சாஃப்டாக லைட்டாக இருக்குது. இப்போ வந்து நம்ம ஐஸ்கிரீம் உள்ளே வச்சுட்டு கவர் பண்ணி பார்ப்போம். குட்டி குட்டியாக இந்த மாதிரி பேக் போட்டு வச்சுருந்த ஐஸ்கிரீம் வந்து அந்த ஷேப்புக்காக அப்படி போட்டு வச்சுருக்கேன். போட்டு இப்போ கவர் பண்ணி பார்ப்போம். ஐஸ்கிரீம் உருகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பண்ணணும். இது வந்து அந்த மாதிரி பிஞ்செல்லாம் போல் சும்மா எடுத்து சுற்றுறது கஷ்டமாக இருக்குது. அதனால் கீழே வந்து ஒரு சின்ன பிளாஸ்டிக் பேப்பர் வச்சுருக்கேன். இதுக்கு மேலே வச்சுட்டு அப்புறமா ஐஸ்கிரீம் அதுக்கு மேலே வச்சுட்டு நம்ம பொதிகிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்குது. இல்லைனா வந்து அந்த மாதிரி ரவுண்டாக கரெக்டாக சீல் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்போ இங்கே நான் ஐஸ்கிரீம் வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம வந்து கவர் பண்ணிடலாம். இது ரொம்ப ஈஸியாக இருக்குது பாருங்க. அவ்வளோதான். ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறமா கட் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து நம்ம மோச்சியை டெஸ்ட் பண்ணுறதுக்கு நேரம் வந்தாச்சு. கடையில் வாங்கினதை ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறமா நம்ம பண்ணதை எப்படி இருக்குன்னு கட் பண்ணி பார்ப்போம். இது வந்து நம்ம கடையில் வாங்கினது. நல்லா அழகாக கரெக்டாக அந்த ஈவனாக கோட் பண்ணியிருக்காங்க. அது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெச்சியாக இருக்குது. இப்போ நம்மளோட மோச்சி இது ஷேப் வந்து இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்ட் பண்ணணும். ஏன்னா அந்த ஷீட் வந்து நான் கொஞ்சம் சின்ன சைஸில் பண்ணியிருக்கேன். இதோட கொஞ்சம் பெரிய சைஸில் கட் பண்ணணும். இன்னும் ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்துருந்தோம்னா ஐஸ்கிரீமும் நல்லா செட் ஆகியிருக்கும். இது வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. இந்த ஷீட் வந்து அதே மாதிரி டெக்ஸ்சரோடு இருக்குது. ரொம்ப நல்லா கரெக்டாக வந்திருக்கு. டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த ஷீட் நல்லாயிருக்கு. ஆனால் வந்து அது வந்து இன்னும் கொஞ்சம் கூட மெல்லிசாக விரிச்சிருந்தாங்க. நம்மளது வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது. இந்த மாதிரி உடையாமல் இந்த மாதிரி ஸ்ட்ரெச் ஆகுது இதுவும். ஆனால் கொஞ்சம் திக்காக இருக்குது. அதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அது வரைக்கும் தமிழ் போல் வளருவோம். டாட்டா பாய். எந்த கையில் இருக்குது? தொட சரியான போங்க இருக்குது. இதான் ஒன்று தொடுறா. ஒரு கையில் தான் இருக்குது. அம்மா பட்டனத்துக்கு அப்பா வச்சாங்கடா பாத்தியா நீ? ஆமா, அப்பாக்கு அதில் பலத்தை காயம் வச்சு. எதுக்கு நான் ரெக்கார்ட் போட்டிருக்கேன்னு சொல்லுங்க. எப்படி நீங்கள் கிழிச்சிருவீங்க? கையும் கலவமா பிடிக்கணும். பிஞ்சு போய் இந்த பிச்சு இந்த ஓட்டு நான் அப்பே தெரியும். இதோட பெருசு வேணுமா? சர்க்கிள் வச்சுட்டு எப்படி இன்னொரு ஸ்பியரை மூடுவேன். கொஞ்சம் சின்ன சைஸாக போச்சு. இதுவும் பத்தாதா? அப்புறம் என்ன மோச்சி கம்பெனி லாஸ்ட்லேயே நடக்க முடியும்? இது பத்தும். இந்த ஐஸ்கிரீம் இவ்வளோ கூட வைக்க மாட்டான் மோச்சியில். கல்ல இவ்வளோ தான் வைப்பான்.